எப்பா சாமி போதும்ப்பான்னு நம்ம நேற்றும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்கிறோம், எல்லா நாளும் சொல்கிற மாதிரி தான் வந்து சிறகடிக்க ஆசையில் நடக்கிற விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து ஐயனார் துணையும் கொஞ்சம் அந்தளவுக்கு பெருசாக கதையில் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லாதனாலேயோ என்னவோ திருப்பி சிறகடிக்க ஆசை நம்பர் 1 பொசிஷனுக்கு டிஆர்பியில் வந்துருச்சு. இவ்வளோ தூரம் நம்பர் 1 வந்து மக்களெல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னமும் இந்த பேய் கதையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து இப்போ ரோகிணி வந்து மனோஜை தடுத்து நிறுத்திடுறாங்க. இதெல்லாம் மும்பைக்கெலாம் அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு, ஜீவா உன் வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிவிட்டு, இந்த பாரு நான் வந்து சொல்கிறத கேளு, முத்து வந்து உன் தம்பியாக இருந்தாலும் கோவப்படுவான், நீ சொன்னாங்கிறதுக்காக ஒத்துக்க மாட்டான், நானும் ஆன்ட்டியும் பேசிக்கிறோங்கிறாங்க. இவங்கள்ட்டையும் வந்து முத்து கோவப்படுவார், நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் ஆன்ட்டி, டேரெக்டாக மும்பைக்கு அனுப்புறலாம் ஒத்து வராது, அந்த பையனோட பாட்டி கூட வந்து கூட்டு போயிடுவாங்க, அப்படி இல்லைனா கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஆன்ட்டின்னு சமாளிச்சுட்டு மனோஜை தனியாக ரூம்குள்ளார கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முடியெல்லாம் விரிச்சு தலையெல்லாம் சுற்றி கடைசியில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்கள் அம்மாவோட அஸ்தியை நீ வந்து காசி ராமேஸ்வரம் போய் கரைக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவேன், போட்டு தள்ளுடுவோம் அவங்க அம்மாவை, என் பிள்ளை நீ வெளில அனுப்ப நினச்சேன்னா அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இதை வச்சு ஒரு பக்கம் இதில் நாளைன்னு காமிக்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பெருசாக ஒன்றையும் காணும். அதில் என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ படம் வரைஞ்சி ரோகிணி படம் வரைஞ்சி அதை வந்து கிறிஷ் கிட்ட கொடுத்து மனோஜ் கிட்ட காட்ட சொல்ல, மனோஜ் அதை நல்லா இருக்குன்னு சொன்னதை பார்த்து வந்து விஜயா கடுப்பாய் அந்த பேப்பரையே கிழிச்சு போட, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஏன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு அந்த கதை. இதுக்கடையில் முத்து என்ன பண்ணுறாருன்னா, மீனா வந்து சும்மா தத்தெடுத்துக்கலான் இருக்கா, நிஜமா தத்தெடுக்க கூட்டு போனால் ஒத்துக்க மாட்டோம், அவை எதையோ மறைக்கிறான்னு இவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. போன வாரம் தானே குடிச்ச அந்த பொண்ணு கிளம்பி போச்சு, நீங்கள் மாலையெல்லாம் போட்டிங்க, அந்த ட்ராக்கே வேஸ்ட்டாக போச்சாங்கிற மாதிரி திருப்பி குடிச்சிக்கிட்டு இருக்காரு. செல்வம் மட்டும்தான் அவங்க அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறதும், நான் உண்மையை தெரிஞ்சுக்க போகிறேன், இல்லைனாலும் நான் அவனை தத்தெடுக்க தான் போகிறேன் அப்படின்னு இவர் தனியாக ஒரு ட்ராமாவை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் கோவாவுக்கு போயிட்டு வந்து ஜெயிஸ்டாராம், அவ்வளோ பெரிய காம்படிஷன் ஜெயிஸ்டார், இத்தினோண்டு கப்ப காமிக்கிறாரு இந்த பக்கம் இவர். ஏதோ உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட், பெஸ்ட் ஈவெண்ட் அப்படி இப்படின்ட்டு இத்தினோண்டு ஒரு ஷீல்டு வந்து பேர் கூட இல்லை. இந்த நாச்சியப்பன் பாத்திரக்கடையில் வாங்கின வெங்கல கிண்ணம் மாதிரி ஒரு கிண்ணத்தை காமிச்சிடுறாங்க. காமிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேற வந்து கோவாவில் அவங்க 2 பேரும் கையை பிடிச்சி நடந்த மாதிரி பீச்சில் ஏதோ நடந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க, அந்த நீத்துவும் அவங்களும் அப்படின்னு வந்து இப்போ வந்து சுதா, அதாவது இவங்களுடைய ஸ்ருதியோட அம்மா வேற வந்து போட்டு கொடுக்குற விஷயங்கள்லாம் நடக்குது. எனக்கு என் புருஷன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு இத்தனை தடவை ஸ்ருதி சொல்லும் போது தான் நமக்கே இப்போ பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு மறக்காம இடம்பெறும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.